இப்ப இன்னும் ஒரு சில பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, அ ஆடு, மாடு, அ மீன் இதுகளுக்கெல்லாம் கோழி இதுகளுக்கெல்லாம் நீங்க குரல் கொடுக்கிறதே இல்லையே! ஏன் அதுகள்லாம் பாவம் இல்லையா? அதெல்லாம் சாப்பிடுறாங்களே! அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் சொல்ல வரேன். அதாவது ஆதி காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஆடு, மாடு, மீன், கோழி இவைகள்லாம் இறைச்சிக்காகவும், உணவுக்காகவுமே வளர்க்கப்பட்ட விலங்குகளாகவே பார்க்கப்பட்டிருக்கிறது. இப்போ வரைக்கும் அதுதான். ஆனா, அதுவும் தப்புன்னு சொல்லி வீகனா இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறோம். சரியா? எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆடு, மாடெல்லாம் காப்பாத்தலைன்னு யார் சொல்றீங்க? எதுக்கு சொல்றீங்க? தெரியுமா உங்களுக்கு? இந்த சாய் விக்னேஷ்ங்கிறவர கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் மாரியே இன்னும் நெறைய பேர், பல பேர் எனக்கு தெரியல. அவங்கலாம் இந்த மாரி கசாப்பு கடைக்கு லாரியா, கண்டெய்னரா கூட்டிட்டு போற மாடுகள், ஆடுகள் எல்லாம் அதெல்லாம் தடுத்து நிறுத்தி அவர் ரெஸ்க்யூ பண்ணி ஒரு சாங்சுரியே வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அவர். அவர் சொந்த செலவுல. அவர் மத்த வாலண்டியர்ஸ் ஹெல்ப் மூலமா அத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? அதே மாரி இந்த மேடுன்னு ஒண்ணு இருக்கு. அங்க போய் பார்த்தீங்கன்னா, எத்தனை கால்நடைகள் ரோட்ல குதிரைய வந்து பீச்சுல நல்லா சம்பாரிக்கிறதுக்கு பழக்கிட்டு, அது வயசானோன்னே, இல்ல அதால முடியாத பட்சத்தில ரோட்ல விட்டுட்டு போற பரதேசிகள்லாம் இருக்கு. அந்த மாரி குதிரைகளையும் சரி, மாடுகள் வந்து இந்த பால் குடுக்குற வரைக்கும் ஓகே. குடுக்க முடியல, பால் குடுக்குறது நின்னு போச்சுன்னா, உடனே கசாப்பு கடைக்கு அனுப்பிர்றது. அந்த மாரி உள்ள விலங்குகளை கூட ரெஸ்க்யூ பண்ணி, அந்த மாரி அந்த மேடு அப்புறம் இந்த சாய் விக்னேஷ் நடத்துகிற சாங்சுரி நிறையா வாய்ஸ் ஆஃப் ஸ்ட்ரே டாக்ஸு, ஓவியான்னு ஒரு பொண்ணு ரோட்டில் இருக்கிற அத்தனை நாய்களையும் வச்சு வாய்ஸ் ஆஃப் ஸ்ட்ரே டாக்னு சொல்லி அவங்க ஒரு இது மாதிரி காப்பகம் மாதிரி வச்சு அவங்க அவ்வளோ நாயை பராமரிச்சுட்டு இருக்காங்க. எத்தனை பேர் அப்படி இருக்காங்கன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? தெரியாது. தெரியாமல் எதுவும் பேசக்கூடாது. புரியுதா? அப்புறம் இன்னொருத்தர் யாராவது சொன்னாரே, கொசு ஈ எல்லாம் கடிச்சா கோபியே சொன்னார் அந்த முட்டாள். கோபி, நீங்கள்லாம் ரொம்ப பெரிய அறிவாளின்னு நடிச்சுக்கிட்டு இருக்கேன் மிஸ்டர் கோபிநாத். இவ்வளோ சில்லறத்தனமாக இவ்வளோ சின்ன பிள்ளைத்தனமாக கேள்வி கேட்டுருங்க. கொசு கடிச்சு அடிக்கிறீங்களா? ஈ வந்தா அடிக்கிறீங்களா? ஏன்னு கேட்குறீங்க. கொசு ஈயெல்லாம் என்ன பண்ணாலும் அதுகளை ஒழிக்கவே முடியாது. அதுகளுக்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாட்டு பண்ணி குறைக்க முடியுமா? சொல்லுங்க. முடியாதுல்ல. அந்த வசதி இருந்தால் அதையும் பண்ணி குறைக்கலாம். ஆனால் அதுக்கும் காசு ஏதாவது போட்டாங்கன்னா அதுலேயே தான் கொள்ளையடிப்பாங்க. ஆனால் நாய்களுக்கு கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கருத்தடை செய்து விட்டுட்டா அடுத்தடுத்து குட்டி போடாமல் அதன் இனம் பெருகாமல் இருக்கும். அதோட ஆயுசு காலம் 8லேருந்து 15 வயசு வரைக்கும், வருஷங்கள் வரைக்கும் யாராவது ஏதாவது சாப்பாடு போட்டாங்கன்னா கிடைக்கிற சாப்பாடை தின்னுட்டு அது பாட அமைதியாக இருந்து அது வாழ்நாளை கழித்து விட்டு இறந்து போகும். இதை தான் நாங்கள் சொல்ல வரோம். இது புரியாமல் என்னமோ இவங்க தான் புத்திசாலி மாதிரியும், மற்றவங்க நாய்களுக்காக பேசுகிறவங்களாம் பெரிய முட்டாள் மாதிரியும் பேசுகிறது தான் ரொம்ப காமெடியாக இருக்குது. கோபமாக வருது. ஆமாம். இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம பாட்டு நம்ம வேலைய பார்த்துட்டு, நம்மளால என்ன முடியுதோ, அந்த குழந்தைங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அத செய்வோம். அதில எந்த மாற்றமும் கிடையாது. இவங்க வந்து உங்களால தான் நாய் பெருகுது, நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டதுனால நம்ம நிப்பாட்ட போறோமா? கிடையாது. நாங்க எங்க வேலைய செய்ய தான் போறோம். செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். காப்பாத்த தான் செய்வோம். புரியுதா? உங்களுக்கு வேணா கொசு, கரப்பான்பூச்சிலாம் அடிக்க வேணாம்னா, நீங்க வச்சு ஒரு பெருசா வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துக்குங்க. யார் வேணாடா? நாங்க ஒண்ணும் சொல்லவே இல்லையே! வந்துங்கன்னு தான் சொல்கிறோம். ஏன் கொல்றீங்க? கொல்லாதீங்கன்னு தான் சொல்கிறோம். இப்போ அதுக்குமே இப்போ கவர்மெண்ட்டில் வந்து இந்த கொசுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து தண்ணி அங்கங்கே தேங்கி வச்சா தான் கொசு பெருகுது. அதை பண்ணாதீங்கன்றாங்க. தண்ணி தொட்டி அப்பப்போ கழுவி வைங்கங்கிறாங்க. நீர்நிலைகளில் அப்பப்போ சுத்தமாக வச்சுக்கோங்கங்கிறாங்க. அதை யாராவது செய்கிறோமா? இல்லையே. அது செய்யாதனால தானே கொசு, ஈயெல்லாம் வேறு பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்கும் மனுஷங்க தான் காரணம். அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாய்ங்க. ஆனா என்ன, குறை சொல்றதுக்கு மட்டும் முன்னாடி வந்து நிப்பாய்ங்க. இந்த நீயா நானால ஒ நல்ல ஸ்கிரிப்ட்டுங்க. நல்ல ஸ்கிரிப்ட்டு, நல்ல ப்ளே. இந்த கோபி வந்து காதுல ஒண்ணு மாட்டியிருக்காரு பார்த்தீங்களா? பின்னாடி சொல்றத அத கைட்னைஸா வச்சு அத வச்சு பேசிக்கிட்டு இருக்காப்ல. இது கூட தெரியாம அந்த எதிரணின்னு சொல்லக்கூடாது. அவங்க வந்து அவங்க தரப்பு நியாயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறத அவங்கெல்லாம் இவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அப்படியே என்னமோ புதுசா நியாயத்த சொல்லிட்ட மாரியும், புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்ட மாரியும், ஆ அது ஒரு இதா பேசிக்கிட்டு இருக்காங்க பெருமையா. எனக்கு புரியவே இல்ல. இத விட என்ன கேவலம்னா, வர சொல்லி, பேச சொல்லிட்டு, அவங்களையே ஒரு காமெடியன் மாரி ஆக்கி வச்சிருக்கீங்களே! நீயா நானா மிஸ்டர் கெட்டுப்போன சேமியாபாத் கோபிநாத். ம் உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியலையே எங்களுக்கு. அறிவு இருக்கிற எவனும் இத செய்ய மாட்டான்.
உங்களுக்குலாம் நியாயம் வேணும்னா அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு காலரை பிடிச்சி கேளுங்க. அவங்களெல்லாம் ஒரு சைடு உட்கார வைங்க. பாதிக்கப்பட்ட மக்கள், அப்புறம் விலங்கின தன்னார்வலர்கள் 2 பேரையுமே ஒரே பக்கமா உட்கார வைங்க. அந்த மாரி, இந்த மாரி இருக்குதுங்கன்னு ஒருத்தர் சொல்லட்டும். ஏன் அந்த மாரி இருக்குதுன்னு அவங்க சொல்லட்டும். அதுக்கு பதில் வந்து எதிரணியில இ இந்த இ நாய்களுக்கான பொறுப்புல இருக்காங்க இல்லையா? குடும்ப கட்டுப்பாடு கருத்தடை பண்றதுக்கு, தடுப்பூசி போடுறதுக்கு, இந்த விலங்கின அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள், அரசாங்கம், அது சம்மந்தப்பட்ட கால்நடை மருத்துவத்துறை அதிகாரிகள் இவங்களெல்லாம் பதில் சொல்ல சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்துங்களேன். நடத்துங்க. நடத்தி அத லைவா போடுங்க. அதுக்கு உனக்கு வக்கு இருக்கா? எந்த யூடியூப் சேனலுக்காவது அது வக்கு இருக்கான்னு சொல்லுங்க. இருந்துச்சுன்னா, அத முதல்ல செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணுங்க. லைவா பண்ணணும். சும்மா நீங்க எடுத்துட்டு, உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் அப்படியே கட் பண்ணி எடிட் பண்ணி, அப்படி போடக்கூடாது. லைவா போடுங்க. அதுக்கப்புறம் பேசுங்க. நானும் பொது நலத்த பத்தி பேசுறேன்ட்டு. ஷோப்பா என்ன சொல்றது? அ எவ்வளோ இயற்கை சீற்றம் வந்து ஒரு படத்துல தனுஷ் அழகா சொல்வாரு. நான் தான், தான் தான் நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு இருப்போம். ஆனா, என்னைக்காவது ஒரு நாள் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா நீலாம் அப்படின்னு இயற்கை வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு சொன்னா தான் புத்தி வரும்னு. ஆனா, இந்த மாரி ஆளுகளுக்கு செருப்பால அடிச்சாலும் சரி, விளக்கமாத்தால அடிச்சாலும் சரி, எப்படி அடிச்சாலும் புத்தி வராதுங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம வேலைய பார்ப்போம். சரியா? நன்றி.